வழக்கமாக பேசுவார். இன்றைக்கி ஆடினார் அந்த பாட்டுக்கு. இந்த வேல்முருகனா நல்லா இருந்துச்சு, ரசித்தேன். ஒரு ஃபைட்டு சீன் வச்சுருந்துருக்கலாம். பழைய அறுந்து போன இந்த இதெல்லாம் வந்து திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. பவள விழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய தகர டப்பாவை உருட்ட தானே தெரியும். அது எம்ஜிஆர் மேலேயும் பல பேருக்கு விமர்சனம் உண்டு, எனக்கும் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் எம்ஜிஆருடைய கால் தூசியிலும் தூசி கூட விஜய் பெறமாட்டார். திருவள்ளுவர் வந்து இந்த நவீன காலத்துல இருந்தா ஒரு திருக்குறள் எழுதியிருப்பாரு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஓபிஎஸ் எப்படி தடுமாறி நிற்கிறாரோ அதே மாதிரி தான் ராமதாசும் தடுமாறி நிற்கிறார். இப்போ கூட்டணி வச்சதுனால தான் தேமுதிகவுக்கு வந்து அந்த பின்னடைவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இவங்களும் விஜய் மாதிரி தான். அதாவது அந்நியாராக பார்க்காதீங்க, அம்மாவை பார்க்குறேன், அப்புறம் கட்சி என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை வந்து பார்க்கணும் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் டிவி சோமு அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அந்த கூட்டணி குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு போகுமா, இல்லை திமுக கூட்டணிக்கு போகுமா, இல்ல தாவேகா கூட்டணிக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. தன்னுடைய தலைமையில தனித்து ஒரு கூட்டணி வைக்குமா, அதையும் மக்கள் நல கூட்டணி மாதிரி. ஓகே, சொல்லுங்க என்ன எப்படி இருக்கு? இப்ப தேமுதிகவை பொறுத்த அளவுல எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. என்னன்னா எதுல அதிகமான பலன் கிடைக்குதோ அந்த கூட்டணி அவங்க தான், அவங்களுடைய வரலாறு அதுதான். ஆனா இங்க என்ன சிக்கலா இருக்குன்னா, அவங்க தகுதிக்கு மீறிய தொகுதியை எதிர்பார்க்குறாங்க, தொகுதியை தாண்டி விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. இதுதான் சிக்கல். இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அமமுக கூட சேர்ந்து போட்டிட்டு, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் 1363 ஓட்டு வாங்கிச்சு, ஓகேவா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி. இந்த பேராவூரணிங்கிறது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது. அப்போ அந்த தேர்தலில் பேராவூரணியில் மட்டும் 30,000க்கு மேலே ஓட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுக ஓட்டு தான் தேமுதிகவுக்கு போயிருக்கு. இதுதான் யதார்த்தம். தேமுதிகவுடைய வலிமை என்னன்னா இந்த 1363 தான். இதுதான் அவங்க நிலைமை. ஆனா அந்த ஆரம்பத்துல விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் சந்திக்கும் போது முதல் தேர்தலே ஒரு 10% வாக்கு வங்கியே வச்சிருந்தாரு. அடுத்த தேர்தலையும் தனித்து போட்டிக்கிட்டு ஒரு 12% வாக்கு வங்கியே வந்து வச்சிருந்தாரு. இந்த கூட்டணியில இணைஞ்சு எதிர்கட்சி தலைவர். இப்ப கூட்டணி வச்சதுனாலதான் தேமுதிகவுக்கு வந்து அந்த பின்னடைவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கூட்டணிக்கு அப்புறம் தானே தொடர்ந்து அந்த வீழ்ச்சிங்கிறது. இல்ல அப்படி இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா அந்த கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, அதற்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி அவர் தனி பேட்டி எடுத்தேன். அதுக்கு 2 மணி நேரம் எடுத்திருக்கிறேன் அவரை. அதில் ஒரு பேட்டின்னு அவருடைய எண்ணங்களே என்ன இருக்குன்னா, அந்த கூட்டணி இல்லாமல் வரணுங்கிற மாதிரி தான் பேசினார். அதில் அவர் வந்து நம்மளே பார்த்தோம், வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமும் அவர் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கூட்டணி, ஆனால் அந்த கூட்டணியில் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டு ஜனநாயக அமைப்பே எப்படி இருக்குன்னா, நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கணும் முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஒரு தனிப்பட்ட கட்சியே வந்து ஒரு 35-40% இருந்தால் கூட மற்ற கட்சி அதை விட கூட வந்துட்டுன்னு வச்சிங்களேன். அப்போ 50%க்கு மேலே வேணும். அப்போ தான் கன்ஃபார்மேட்டின்னு அர்த்தம். ஒரு கற்பனையாக சொல்கிறேன். அப்போ அதுக்கான விஷயம் இதெல்லாம் கூட்டணி தவறு இல்லை. 2014 தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் குறையுது. குறையிற நேரத்தில் தான் கட்சியுடைய முடிவுகளை வந்து பிரேமலதாவும் சுதீஷும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீழ்ச்சி. அவர் இருந்தப்போ பண்ண தவறு வந்து ஒன்று என்னன்னா, அதீத கோபம். சட்டமன்றத்திலே நாக்க துருத்திட்டு பேசுனது, ஜெயலலிதா பத்தின விமர்சனம், அது கடுமை விமர்சனம் தேவைதான். எதிர்கட்சி தலைவர் இப்ப ஒரு சிலர் இது வந்தோம்னா, இப்ப ஆளும் கட்சியானது தவறு செய்யும் போது எதிர்கட்சி கேள்வி கேட்கணும் இல்லையா? அதை கரெக்டா தானே செஞ்சிருக்காரு விஜயகாந்த் அவர்கள். நிச்சயமா கேட்கணும். கேட்ட முறையை சொல்றேன். கேட்ட முறை இருக்குல்ல, அந்த கேட்ட முறை, செயல்பட்ட விதம் வந்து அவருக்கு ஒரு எதிர்மறையாயிடுச்சு. மற்றபடி அவர் வந்து ஒரு சுயநலமான அரசியல்வாதி அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து பெரிய கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. என்னுடைய பேட்டிலே சொல்லியிருக்கிறார், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைத்த ஒரு மனிதர். அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்தார். அதில் வந்து உயர்ந்த மனிதர், குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவருடைய உடல்நலம் பின்தங்கினது கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு அப்புறம் தலையெடுத்த பிரேமலதாவும் சுதீஷும் கட்சியை வந்து சரியான பாதிக்கு அவங்க கொண்டு போகலை. ஒரே நேரத்தில் 2 இடத்துல பேச்சுவார்த்தை பேரம் நடத்துறது,
அப்புறம் அது தெரிஞ்சு போய் அதில் வந்து வந்த அவமானங்கள். அடுத்தது கட்சிக்காரங்களை வந்து முழுமையாக மதிக்காது. இப்போ விஜயகாந்த் வந்து பொது இடத்துல வந்து எம்எல்ஏ வேட்பாளரே தலையில் கொட்டியிருக்கிறாரு இல்லைங்களா. ஆனால் என்னன்னா அதுவும் தவறு தான். அதே நேரத்தில் அந்த விஜயகாந்துக்கும் அந்த வேட்பாளர் ரொம்ப நாளாக அந்த மன்றத்தில் இருந்திருப்பார், அவங்களுக்குமான உறவு வேற. அப்படி இருந்தாலும் செய்யக்கூடாது, இருந்தாலும் வேறு. ஆனால் இவங்க வந்து கொட்டலையே தவிர செயல்பாட்டில் வந்து பல பேரை அவமதிச்சாங்க. இப்போ அதனால் விஜயகாந்த் இருந்தப்பே பல எம்எல்ஏக்கள் உட்பட நிர்வாகிகள் விலகி போனதை பார்த்தோம். திமுகவும் அதிமுகவுமா போனாங்க. அந்த மாதிரி இந்த 2014 உடல்நலக்குறைவுக்கு அப்புறம் இவங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம் பிரேமலதாவும் சுதீஷும் எடுத்த அவங்களுடைய தவறான முடிவுகள், தொண்டர்களை மதிக்காதது, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில், முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 அதோடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு 0.5 ஆயிடுச்சு. இதுதான் அவங்களுடைய இது. இந்த 0.5க்கு எத்தனை தொகுதி கொடுக்கலாம்? 3 தொகுதி கொடுக்கலாம். ஆனால் கட்சி என்ன சொல்கிறாங்க, திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி என்ன கொடுக்குறாங்கன்னா 6-7 சீட்டு அப்படிங்கிறாங்க. இது 2 கூட்டணியில் எங்கே போனாலும் தான் கிடைக்கும். அவங்க ஒரு கணக்கு பார்ப்பாங்கல்ல, இவங்களால நமக்கு என்ன வரவு, அப்போ நம்ம என்ன இதுதான் வந்து ஒவ்வொரு தலைமையும், இது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா, எனக்கு 20 சீட்டு வேணும், 25 சீட்டு வேணும், 60 சீட்டு வேணும், இதெல்லாம் எங்கே நடக்கும்? அப்புறம் ராஜ்யசபா இது வேணும், மந்திரி சபை இடம், இதெல்லாம் பேசுனா யார் ஒத்துக்குவா? அதனால் இந்த திமுக அதிமுக 2 கூட்டணியிலையுமே அவங்க வந்து விலக்கப்படுவதற்காக சேர்க்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து அனுசரித்து வந்தால் கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணியில் அவங்களுக்கு இடம் கிடைக்கலாம். ஆனால் என்னுடைய ஒரு ஆசை என்னன்னா, இவங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கட்டும் பிரேமலதா, திமுக அதிமுக கூட்டணி 2த்துலேயுமே அவங்கள சேர்க்காமல் இருக்கட்டும். அப்போயாவது வர தேர்தலில் அவங்க எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம், அடைந்த தோல்வி, இதெல்லாம் பார்த்தாவது ஒரு நல்லது நடக்கும். ஒரு சரியான முடிவுகளை அடுத்த தேர்தலை நோக்கி அவங்க போகலாம். அடுத்தது தொண்டர்களை மதிக்க ஆரம்பிக்கலாம், இது நடக்கும். மற்றபடி இன்றைய சூழலில் தேமுதிகங்கிறது வந்து ஊசலாட்டம். இப்போ குறிப்பாக அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து, தொண்டர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கூட்டணி தான் நம்ம போக போகிறோம், அதாவது வந்து நீங்கள் என்னை வந்து அந்நியாராக பார்க்காதீங்க, உங்களுக்கு அம்மா மாதிரி ஒரு பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் கரெக்டாக எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க இல்லையா? ஆமாம், இந்த இவங்களும் விஜய் மாதிரி தான். அதாவது அந்நியாராக பார்க்காதீங்க, அம்மாவை பார்க்குறேன், அப்புறம் கட்சி என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை வந்து பார்க்கணும் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் இவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ, இவங்களுடைய லாபத்துக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் செய்ய போகிறாங்க, அதை தான் தொண்டர்கள் மேலே திணிக்க போகிறாங்க. இந்த அப்பாவி தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்கன்னு இல்லை பல கட்சியிலையும் அப்படி தான். தொண்டர்கள் என்ன பண்ணால் தலைமை என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. இங்கே போனாலும் இதைய சரியுமா, அங்கே போனாலும் அதை சரியுமா, இப்படி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டைலாக், இது எடுபடாது. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தார். பல விமர்சனங்களை வந்து என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி மேலே வந்து பல விமர்சனங்களை வைத்தார். விமர்சனங்களை வைத்துவிட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கார். அடுத்தபடியாக இந்த ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க தாவேக்காக்கு போவாங்களா, தாவேக்கால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வருது. அதே மாதிரி வந்து அதிமுகவுக்கு போவாங்களா இல்லை திமுக கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ தலைவர்களுடைய பேச்சு இதை தாண்டி வரக்கூடிய கூட்டணிங்கிறது எல்லா கூட்டணியுமே அப்படி தான். இப்போ எல்லா விஷயத்தையுமே ஏற்றுக்கிட்டு 2 தரப்பு இருக்குன்னா அவங்க ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு விமர்சனம் வருது? நம்ம இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகளில் இது ஒன்று. அதனால் இதை நம்ம வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க, அன்னைக்கு திட்டினீங்க இன்னைக்கு எப்படி கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸே வந்து இன்னமும் ஜென்மத்துக்கும் கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லிச்சு திமுக. 2017 63 சீட்டை இது பண்ணிட்டு இப்போ ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா திமுக மதிமுக பேசாத பேச்சு இல்லை. இப்போ கருணாநிதி உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது பார்க்குறதுக்கு வைகோ போகிறாரு, அவரே வந்து பார்க்க உடலை, அந்த தொண்டர்கள் உடலை. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்தோன்னா இணைந்து தான் செயல்பட்டாங்க. இந்த திருச்சியில் துரை வைகோ எம்பி, அந்த கூட்டணிக்கும் அமையறதுக்கு இந்த சின்னம் வர்றதுக்கு சில நாட்கள் முன்னாடி கூட அவர் வந்து கலங்கி போய் பேசினார். நாங்கள் வந்து திமுக சின்னத்தில் போட்டியிட மாட்டோம், தனி சின்னத்தில்னாரு. அப்போ 2 கட்சி தொண்டர்களுக்கும் இடையே ஒரு பரஸ்பர புரிதல் இல்லாமல் போயிருமோன்னு அப்படி ஒரு பேச்சு வந்தது. ஆனால் அதை தாண்டி தானே வந்து வெற்றி பெற்றாரு, தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்றாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல எம்பியாக பேர் எடுத்திருக்கிறார். தொகுதி விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை நாடாளுமன்றத்தில் பேசுகிறது, சில விஷயங்கள்லாம் பார்த்தா நேரடியாக போய் அமைச்சர்களை பார்க்குறது, இந்த மாதிரி இது வேணும் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ சிறப்பாக செயல்படுறாரு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கடந்த கால பேச்சுங்கிறது நிகழ்காலத்துக்கு ஒத்து வராது. ஆனால் கடந்த மாதமே பேசிட்டு, அதாவது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், கடந்த மாதமே நிர்வாக திறனே வந்து இல்லை எடப்பாடியார்கிட்ட அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முன் வச்சுட்டு போயிட்டு என்டிஏ கூட்டணியில் வந்து தொகுதி கொடுத்தோன்னே நேற்று பேசினாலே அது இன்னைக்கு எடுபடாதுங்க. நீங்கள் கடந்த மாதத்துக்கு ஏன் போகிறீங்க?
இப்போ 2 வெவ்வேறு கட்சி தலைவர்கள் வந்து ஒன்று சேர்றாங்கன்னா முதல் நாள் வரைக்கும் திட்டினவங்க தானே. இது எல்லாத்துலையும் நடக்கிறது தானே. ஆனால் இது ஒரு விஷயமா இருக்காது. இதுக்கு விதிவிலக்கா ஒன்று சொல்லலாம் அப்படின்னா ஓபிஎஸ் சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ் வந்து இன்னைக்கும் தான் வந்து அதிமுக, அதாவது சட்ட ரீதியாக அங்கீகாரம் இல்லை, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இருந்தாலும் இல்ல உறுப்பினராகவே இல்ல, நீக்கிட்டாங்க. அதிமுகவுக்கும் இவருக்கும் தொடர்பு கிடையாது, நீக்கியாச்சு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நானும் அதிமுக தான், என்ன வந்து சட்டப்பூர்வமா சேர்த்துங்க அது இதுங்கிறனால அந்த தொண்டர்களுக்கு அது பிடிக்காது. அப்ப ஓபிஎஸ் வந்தாருன்னா மைனஸ், வித்தியாசம் அதுதான். புரியுது. இப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டாரு. ஆனால் ஒரு சொல்லிட்டாரு, ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அது என்னோட முடிவு கிடையாது, பொதுக்குழுவோட முடிவு. அது நிச்சயம் வந்து இவர் சேர போறது இல்லை. ஒரு வேலை சேர்ந்தாலும் கூட அது வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கும் இல்லை, தவிர அதே நேரத்தில் வந்தால் கூட அதிமுக தொண்டர்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வரும். என்னடா அது இவரை போய் செய்திருக்காங்க. மற்றபடி டிடிவி வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து மகிழ்ச்சி தான் அடைகிறாங்க. என்னன்னா ஏற்கனவே கடந்த 2021 ஒரு 20 தொகுதியில் வந்து அதிமுக திமுக வெற்றி வாய்ப்புக்கு இடையிலான அந்த ஓட்டுக்களை விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிச்சு டிடிவி தினகரனுடைய அமமுக, நமக்கு தெரியும். அப்போ அது ஒரு பலம் தானே அந்த கட்சி வந்ததுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் சொல்கிறேன், எங்கள் பங்காளி நாங்கள் இருக்கிறது என்ன ஏதுன்னு, இது அரசியலில் சகஜம் சார். அதான் குறிப்பாக இந்த பங்காளி சண்டை முடிஞ்சிச்சு, அதாவது ராமதாஸ் அன்புமணிக்கான இந்த குடும்ப சண்டை முடிஞ்சு திருப்பி என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை. நான் இவங்க இணைந்ததுங்கிறது வேற, அதாவது வெவ்வேறு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரே கூட்டணி வந்ததுங்கிறது வேற. யாருன்னா எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும். இப்போ இவங்க அன்புமணி சரி ராமதாஸ் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கள் சிக்கல்கள் தீர்ற மாதிரி தோணலை. ஒன்று, ஏற்கனவே வந்து அன்புமணி தரப்புலேருந்து என்டிஏவுக்கு தூது விட்டு திமுகவுக்கு தூது விட்டாங்க, அது சரியாக வரல. அது அவங்க விடுதலை சிறுத்தைகள் முடியாதுங்கிறாங்களே சொல்லிட்டாங்க, அது முடியல. அப்புறம் வந்து இவர் தேவேகாவுக்கு பேசுனாங்க, அதுவும் வரல. அப்போ அது வந்ததை பற்றி கூட விஜய் பேசலை. அவங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து யார்ட்டையும் பேசலை போல வரலன்னு, அதாவது ராமதாஸை குறிவைத்து அவர் சொல்கிறாரு. அதனால் அங்கே வாய்ப்பு இல்லை. என்டிஏலையும் மூவ் பண்ணி அங்கே வாய்ப்பு இது இல்லை. அவங்க சொல்லிட்டாங்கல்ல அன்புமணி முடிவு பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான வாய்ப்பு இது இல்லை. ஓபிஎஸ் எப்படி தடுமாறி நிற்கிறாரோ அதே மாதிரி தான் ராமதாஸும் தடுமாறி நிற்கிறார். ஓகே சார், இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வந்து நடந்துட்டு இருந்துச்சு, பார்த்தீங்களா? பார்த்தேன். 2 ஆண்டுகள் முடிந்து 2ஆம் ஆண்டு ஆண்டு விழா முடிந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்கு. இதை பற்றி எப்படின்னா நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், வழக்கமாக பேசுவார், இன்றைக்கி ஆடினார் அந்த பாட்டுக்கு, இந்த வேல்முருகனா, நல்லா இருந்துச்சு, ரசித்தேன். ஒரு ஃபைட்டு சீன் வச்சுருந்துருக்கலாம், கூட யாராச்சும் வச்சுக்கிட்டு இதுன்னா. இப்போ டான்ஸை பேச்சு பார்த்துட்டோம், பாடி பார்த்துட்டோம், ஏற்கனவே பாடி ஆடி இன்னைக்கு பார்த்துட்டோம். கூட ஒரு ஃபைட்டு வச்சுருந்தா ஒரு முழு சினிமா பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி தான் ஏமாற்றிட்டார் தளபதி. குறிப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்மளை எது சொன்னாலும் வந்து இந்த சினிமாக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு மோகத்தை வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அதுக்கு ஒரு இது, எம்ஜிஆர் வரப்போ அவரை கேலி கிண்டல் பண்ணாத உலகமா இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து முன்வைத்தார். குறிப்பாக இன்னொரு விஷயம் வந்து சொன்னார், எம்ஜிஆருக்கு ஐயா இப்போ டெக்னாலஜி வளர்ச்சி, நீங்கள் என்ன அதே வந்து பழைய அறுந்து போன இந்த இதெல்லாம் வந்து திருப்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க, பவள விழா பாப்பாவுக்கு வேறு என்ன தெரியும், பழைய தகர டப்பாவை உருட்ட தானே தெரியும், இதெல்லாம் வந்து பேசியிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு விஜயும் சரி அவங்க கட்சிக்காரங்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகிற ஒரு விஷயம். அது எம்ஜிஆர் மேலேயும் பல பேருக்கு விமர்சனம் உண்டு, எனக்கும் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் எம்ஜிஆருடைய கால் தூசியிலும் தூசி கூட விஜய் பெறமாட்டார். ஏன் அப்படின்னா அவர் திமுக பிரமுகராக நமக்கு ஆரம்பத்தில் எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கப்புறமேலு எம்எல்ஏ எம்எல்சி சிறுசேமிப்பு துறை தலைவர், கட்சியுடைய பொருளாளர், திரைப்படங்களில் தைரியமாக தன்னுடைய சின்னத்தை கட்சி பாடல்களை அண்ணாவையெல்லாம் கொண்டு வந்தார். இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு உண்டு அவருக்கு. அந்த திமுக போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அபிமானியாகவும் அவர் இருந்தார். அப்போ அரசியல் களம்ங்கிறது எம்ஜிஆருக்கு ஆரம்பத்திலே இருக்குது. ஒரு சைமல்டேனியஸாக அவர் வந்து போயிட்டு இருந்தார், அரசியலையும் சினிமாவையும் வச்சுருந்தார் அவர். எம்ஜிஆர் சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். ஆனால் விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு? விஜய்க்கு என்ன அரசியல் இருந்தது? சரி, ஒரு கட்சியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு அரசியல் பேச தெரியல. இன்னைக்கு நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சினிமாவில் வந்து தன்னுடைய கொள்கை, இப்போ இவர் வந்து அந்த 5 பேர் கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு, இவங்களை பற்றி ஏதாவது ஒரு சினிமாவில் சொல்லியிருக்கிறாரா? முதல்ல தெரியுமா அவருக்கு? இந்த 5 பேரும் தலைவர்கள் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த 5 பேர் பேரை வந்து அவருக்கு தெரியுமா? என்ன தகுதி இருக்குது எம்ஜிஆர் சினிமாவும் இருந்தார், அரசியலும் இருந்தார். ஒருத்தர் வந்துட்டாருன்னு உடனே அவரை எல்லாத்துலேயும் வந்து சொல்லிக்கிறது. இது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ தனுஷ் நடித்தார ஒரு படம் ராயன், அதில் நான் 2-3 சீன் வருவேன். நான் நடிகர் கிடையாது,
அதுவும் ஒரு நட்பாடு விழா ஒருத்தர் நண்பர் ஏதோ கூப்பிட்டாரு, நடித்தேன். அப்போ நானும் அரசியலுக்கு வந்துட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் வந்தார் நானும் வந்தேன்னா நான் சொன்னால் சிரிப்பீங்களா இல்லையா? சிரிப்பீங்களா இல்லையா? அந்த சிரிப்பை விஜயை பார்த்து சிரிங்க. ஓகே. விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரியும் நடிகரா, என்ன தெரியாது தமிழ்நாடு முழுக்க நடிகர் தெரியாது, பத்திரிகையாளராக ஊடகவியலாளராக ஒரு அளவுக்கு தெரியும், அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். மற்றபடி எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும், எம்ஜிஆருடைய மறுபடியும் சொல்கிறேன், கால் தூசிக்கு ஆக மாட்டார் விஜய். இந்த வார்த்தை இன்னுமே வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறதை விஜய் விடணும். குறிப்பா அவர் ஒரு விஷயம் சொல்றாருல, பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும், இந்த பழைய தகர டப்பாவை தான் உருட்ட தெரியும் அப்படியெல்லாம். சரி, அப்படி வச்சுக்குவோம், பழைய தகர டப்பா உருட்டுறாங்க அப்படின்னு. அப்போ காலம் மாறி இருக்குங்கிறாரு. அப்போ எம்ஜிஆரை வந்து முதலமைச்சராக இவர் பாணிக்கே வருவோம். எம்ஜிஆர் வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்லைங்கிறதான் என்னுடைய ஆணித்தரமாக இருந்தாலும் ஒரு இதுக்கு வரும், இவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு. அப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆக்குனாங்க, இப்போ ஏன் வந்து ஒன்று ஆக்கணும்? அதை யோசிக்கணும்ல. இப்போ தகர டப்பா இல்லை, இப்போ நாகரிகமாக ஆயிடுச்சுல காலம், எப்படி ஆக்குவாங்க? யோசிக்க மாட்டாங்களா யாரும்? இல்லை, இன்னொன்று என்னன்னா, எம்ஜிஆர் அப்படின்னு, எம்ஜிஆர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக. அதாவது 1937 65 நான் சொல்லலை, இடையில் அப்போ பிரதமராக இருந்த நேரு இங்கே வராரு, தமிழ்நாடு சென்னைக்கு வராரு. அப்போ வந்து கருப்பு கொடி காட்டுறதாக திமுக முடிவு பண்ணுது. அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எம்ஜிஆரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 4 நாள் இருக்கும். இந்த சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் அவர் இருந்தார். அவர் நடிகர், பெரிய நடிகர், அரசியல் தலைவர். ஏன்னா அப்போயே அவர் எம்எல்ஏ, இது மாதிரியான ஒரு விஷயங்கள், கட்சியில் பொருளாளர், இந்த மாதிரிலாம் இருந்ததுனால சொல்கிறேன். எம்எல்ஏ இல்லை, இப்போ கட்சியிலையும் அவர் இருந்தார். ஒரு அரசியல் ரீதியான முகமும் அவருக்கு உண்டு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நாங்கள் வந்து சிறப்பு அறை சிறைச்சாலையில் விடணும், அதெல்லாம் வேணாம், நான் தொண்டர்களோட தங்குறேன் அப்படின்னு தங்கினார். இதெல்லாம் வந்து முடியுமா? நீங்கள் சென்னையிலேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இதுக்கு போகிறதுக்கு, டெல்லிக்கு போகிறதுக்கு பெட்ரூம் வச்ச இதுதான் ஃப்ளைட்டு தான் கேட்குது, சார்ட்டர்டு ஃப்ளைட்டு. யாருக்கு? விஜய்க்கு. இப்போ எம்ஜிஆர் எங்கே, நீ எங்கே? இதெல்லாம் எம்ஜிஆர் அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லை. எம்ஜிஆர் மேலே குறை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை, விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் விஜய் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் எம்ஜிஆர் மோசமான ஆள் கிடையாது. இந்த பேச்சை வந்து விஜய் விடணும். இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இன்னொரு விஷயம் வந்து பேசினாரு. அதாவது அண்ணா உட்கார்ந்த இடத்துல இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான் வந்து எம்ஜிஆர் கண் கலங்கி ஆரம்பிச்சது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி வந்து காமராஜர் உட்கார்ந்த இடத்துல, எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல, அண்ணா உட்கார்ந்த இடத்துல இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டாங்களே அப்படின்னு மக்கள் அழுகும்போது அவங்க கண்ணீரை தொடக்க உருவாக்கப்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த விஷயமே தெரியல. இப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போது ஒரு இவ்வளவு வரலாறு அப்படிங்கிற விஷயம் நினச்சிக்கிட்டு பேசுகிறவர் எத்தனை ஆண்டு காலமாக இந்த எண்ணங்கள் இருந்திருக்கணும். அப்போ தானே ஒரு கட்சியாக வரும். அப்போ இதை வந்து திரைப்படங்கள்லையோ இல்லை ஆடியோ ஃபங்க்ஷனில் கதையாக பேசினார்ல, யாராவது ஒருத்தன் எழுதி கொடுப்பான் ஒன்று, அதை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு ஒரு ஊரில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இதுங்க, நம்ம ஒரு அர்த்தம் வச்சுக்குவோம், ஓ இதை தான் சொல்கிறாரு போல இருக்குது விஜய். இப்போ மீடியாவில் இருக்கிற ஆட்களுக்கும் வேறு வேலை வெட்டி இல்லை, இதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு பத்தியா அப்படிமா. அதை வச்சுட்டு 4 பேர் டிபேட்டு. இப்போ அந்த அளவுக்கு இருக்கிற நீ இதுக்கு முன்னாடி சினிமாவில் என்ன சொன்ன அரசியலை சொல்லியிருக்கணும்ல. வெத்து டைலாக் இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து பேசுகிற அதே வெத்து டைலாக் தான் சினிமா. அன்னைக்கு சினிமாவில் பேசுன அதே வெத்து டைலாக் தான் இன்னைக்கு மீட்டிங்கில். சார், குறிப்பாக இன்னைக்கு பேசும்போது ஒரு திருக்குறள், அதாவது திருவள்ளுவர் வந்து இந்த நவீன காலத்தில் இருந்தால் ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார் திமுகவாக, அதாவது தீய சக்திக்காக. நான் திமுகன்ட்டேன், அவர் தீய சக்திக்காக ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார், ஒரு கற்பனையா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அப்போ திருவள்ளுவருக்கு ஒரு டூப் போட்டாச்சு. இந்த சினிமா பாணி மென்டாலிட்டி விஜய்க்கு மாறவே இல்லை. பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது. இப்போ திருவள்ளுவருக்கு ஒரு டூப்பு. இப்போ திமுக மீதான விமர்சனங்கிறத நம்ம வந்து மறுக்கலை, விமர்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊழியர்களுடைய போராட்டம், இது எல்லாமே வந்து திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது தான். இப்போ நீங்கள் போராடுறவங்க இதில் அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, இப்படி எத்தனையோ விஷயங்கள் விமர்சனம் அதை வச்சுதான் எழுதியிருக்காரு போல. அநீதி, அராஜகம், அதுதான் சார் ஷார்ட்டா திருவள்ளுவர் மாதிரி 2 லைன்ல சொல்லியிருக்காராம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இப்படி டைலாக்கை மட்டும் பேசினா போதுமா? பஞ்சு டைலாக்னு இது சினிமாவுக்கு ஒத்து வரும். மக்கள்கிட்ட பேசுறப்ப இந்த விஷயங்கள் இருக்கு. ஏன் நம்ம எவ்வளவு பேசிருக்கிறோம். அந்த ஒன்ஸ் மோர்லாம் போச்சு சார். கண்டிப்பா எப்படி போகாம இருக்கும்? ஒன்ஸ் மோர் போகாம இருந்தா தான் ஆச்சு. ஆல்ரெடி 2 வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்லிட்டு 3ஆவது வாட்டி சொல்ல வச்சாங்க. ஓ, இப்போ ஒன்ஸ் மோர் இல்லை, மூன்ஸ் மோர்.
3வது தடவை பெரிய விஷயந்தான் அது இது. இப்போ ஆனால் எலெக்ஷனில் ஓட்டு ஒரு ஓட்டு தான் ஒருத்தருக்கு, அதையும் வந்து அதை அவங்கள்ட்ட சொல்லிடணும். ஏன்னா இந்த மாதிரி கேட்குற மாதிரியே ஓட்டு போட்டுக்கிட்டு வந்துட்டு சார் ஒன்ஸ் மோர் இன்னொரு ஓட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லி தொண்டர்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா புஷி ஆனந்தே அப்படி தான் இருக்கிறாரு. ஒரு மீட்டிங்கில் பேசினார்ல, என்னென்னா நம்ம தளபதி வந்து அதான் விஜய் தளபதி வந்து 234 தொகுதிகள்லையும் சட்டப்படி 3-4 தொகுதியில் தான். அதாவது 3-4 தொகுதிங்கிறது முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ NT ராமராவ் கூட அது மாதிரி 3 தொகுதியில் போட்டிட்டு 3 வெற்றி பெற்றார் 1985 ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில். ஆனால் அதுக்கப்புறம் 1996 அதை மாற்றினாங்க, 2 தொகுதிக்கு மேலே போட்டியிட முடியாதுன்னு. பின்னாட்களில் என்னன்னா ஜெயலலிதா வந்து ஒரே நேரத்தில் 4 தொகுதியில் நாமினேஷன் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வரலாறு. இது எதுவுமே தெரியல. புஷி ஆனந்த் தான் பொதுச் செயலாளர், அவருக்கே தெரியல ஒருத்தர் 2 தொகுதிக்கு மேலே போட்டியிட முடியாது அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவர் சொன்னார். அதே மாதிரி இந்த அப்பாவி தொண்டர்களும் ஓட்டு போட்டுட்டு வந்து நாங்கள் சினிமாலாம் வந்து நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்போம், பாட்டுக்கிட்டலாம் மீட்டிங்லேயே கேட்டிருக்கோம், ஒன்ஸ் மோர் இன்னொரு ஓட்டு போட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேரை போகிறாதீங்க. அப்படி வந்து போகக்கூடாது, ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிறத விஜயும் புஷி ஆனந்தும் இந்த தொண்டர்களுக்கு சொல்கிறது நல்லது. இல்லைன்னா தேர்தல் பூத்தில் பிரச்சனையாகும். ஓகே சார். இன்னொன்று அதுக்கு வேற சொல்லுவாங்க வந்து இந்த ஆட்சி தான் எங்களை வந்து ஓட்டு போட விட மாட்டேங்குது, நாங்கள் 2வது தடவை போய் போடுறதுக்கு அப்படின்னு அதை சட்டப்பூர்வமாக நினைக்கிற அளவுக்கு அப்பாவியாக இருப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான், கண்ணு உள்ளே போயிட்டு அதை குத்துரு, கையில் வந்து இது வைப்பாங்க, அது ஒரு மைய வைப்பாங்க, அதோட வெளியே வந்துரு அப்படின்னு விளக்கமாக சொல்லணும். ஓகே சார். குறிப்பாக அதாவது ஓட்ட இன்ஜின், ஓடாத இன்ஜின், இதெல்லாம் எத்தனை இன்ஜின் வந்தாலும் தாவேக்கா தான் டாப் இன்ஜின், இப்படியான பேச்சுகள்லாம் இருந்துச்சு. பரவாயில்ல எழுதி கொடுத்தவங்க நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க, சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதெல்லாம் சினிமா பஞ்சுக்கு தான் லாய்க்கும். நீங்கள் இந்த டயலாக்கே விட்டுருங்க, இல்லை டயலாக்கும் பேசுங்க. அதை தாண்டி இப்போ திமுக மேலே விமர்சனமா, அதை அந்த விமர்சனங்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வெறும் இந்த ஓட்டை இன்ஜின் டப்பா இதை மட்டுமே பேசுறது என்ன இருக்குன்னா, தன்னுடைய தொண்டர்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போடுறது, முட்டாளாக இவங்களுக்கு இது போதும்பா, திமுக வந்து என்னென்ன தவறு பண்ணிச்சு அப்படிங்கலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இவரோட பார்வையில் திமுக தானே எதுக்குறாரு. இப்போ திமுகவுடைய தவறுகளை வந்து நீ பட்டியல் போட்டேன்னா இன்னைக்கு இப்ப கடந்த ஒரு சில விஷயம் தீய சக்தி கூட ஒரு ஊழல் சக்தியும் சேர்ந்துருக்கு. ஆமா, இப்போ அது வந்து அதிமுகவை தான் ஊழல் சக்தின்னு சொல்லி சொல்றாருல்ல, நீங்க அதை பத்தி பேசு, யார் வேண்டான்னா. சும்மா டைலாக் தீய சக்தி ஊழல் சக்தி அது இதுன்னு. ஆனா இன்னைக்கு ஒன்றும் அதிமுகவை பத்தி பேச்ச காணும். பேசியிருக்காரு சார். அது குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நீங்க தமிழகத்தை சட்டமன்ற தேர்தலில் சொல்லலாம் 3 முனை போட்டி 4 முனை போட்டி வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக தலைமையில ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு சிலர், இப்படியான விமர்சனங்கள் அதான் லைட்டா அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு. சந்தோஷம். இன்னும் விரிவாக பேச வேண்டியது தானே. இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் அவங்கள பற்றி பேசவே மாட்டோம் அதிமுகவை பற்றி அப்படின்னாரு, அப்புறம் பேச ஆரம்பித்தார். இன்றைக்கி விரிவாக பேச வேண்டியது தானே. பதிலுக்கு வந்து விஜயை பற்றி அதிமுக தரப்பில் பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப ஹெவியாக. இந்த இது டிக்கெட்டு வச்சு ஏமாத்துறது, 200 ரூபா டிக்கெட்டை 2000க்கு விற்கிறது, ஊழல்வாதினி அது இதுன்னு. இப்போ அது குறைஞ்சி போச்சு போல இருக்கு. அப்போ அதிமுகவை விமர்சிக்கிறது அப்படின்னா உருப்படியாக பேசணும்ல. இப்போ நேற்று தான் மத்திய பட்ஜெட் வந்திருக்கு, அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க என்ன செய்யலை, இப்போ இந்த மெட்ரோவுக்கான நிதி ஒதுக்கலை, அதை பேசலாம் இல்லையா. அவங்க மத்திய பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க பழவேற்காடு அந்த பகுதியில் வந்து பறவைகளை கண்காணிக்கிறதுக்காக 3 கோபுரம், அது வந்து லோக்கல் பஞ்சாயத்து ரேஞ்சிலேயே வைக்கலாம், அது ஒன்றும் பெரிய செலவு. இது மாதிரி இதை போய் ஏன் பட்ஜெட்டில் சொன்னாங்கன்னு கேட்கலாம். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி விமர்சிக்க விருப்பம் இல்லையா, பாராட்டியாவது எதுவும் சொல்லுவோம், விருப்பம் உங்களுடைய பார்வை. எதுவுமே இல்லையா. இப்போ மக்களுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. வந்து இந்த சினிமா டைலாக் மாதிரி எழுதி கொடுத்துட்டு பேசிட்டு அவன் என்ன எழுதி கொடுக்குறானோ அதை டைலாக் அடிச்சுட்டு போகிறதுனா, அப்போ மக்களை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறேன், தொண்டர்களை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறேன். தொண்டர்கள்னு சொல்லக்கூட ரசிகர்கள் பாவம், அவங்க அதுக்கு கை தட்டிட்டு ஒன்ஸ் மோருங்கிறான், என்ன செய்கிறது. ஓகே சார். குறிப்பாக இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளிலவான்னு சொல்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. ஆனால் இந்த விஜய் வெளில வந்தால் வீட்டுக்கு வீடு இருக்க விஜயெல்லாம் வெளில வந்துடுவாங்க. குறிப்பாக வந்து இப்போ வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காரு. குறிப்பாக வந்து தேர்தல் எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு பார்ப்பீங்க, ஒரு வீட்டில் இருக்க விஜயும் அவங்களோட ஓட்டு ஐடியோட காலையில் வந்து அவங்களோட ஜனநாயக கடமையாக நிற்பாங்க. அப்போ தெரியும் விஜய் ஏன்டா வெளில வர சொன்னோன்னு அப்படி. அதாவது விஜய் வரணும்னா சம்மன் கொடுக்கணும். நீங்கள் சிபிஐயில் சம்மன் கொடுத்தானா வரணுன்ட்டு, இங்கேருந்து ஓடினாரா ஃப்ளைட்டை பிடிச்சி, அந்த மாதிரி கேஸு ஃபைலு இது இருந்தால் தான் அந்த பயத்தில் அங்கே போய் நின்றுக்கிட்டு பதில் சொல்கிறது. மற்றபடி எதுக்கு வரணும்னு கேள்வி கேட்குற மனநிலையில் இருக்கிறப்ப நம்ம இதுக்கு என்னத்த பதில் சொல்கிறது.
சிபிஐ மாதிரி இங்கே சம்மன் கொடுக்குறது. அதாவது இப்போ வந்து இவங்க ஏற்கனவே கரூரில் பிரச்சனையா, இப்போ அதில் வந்து ஒரு இது சொல்கிறேன், ஒரு காவல்துறையிலேயே ஒரு வேலை, ஒரு கற்பனையாக சொல்கிறேன், அங்கே வந்து இதுக்கான புகாருக்கு வரணும்னா அங்கே போயிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இவர் பனையூர்லேயே உட்காந்துருப்பாரு, மக்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாது. அதான் வெளில வந்தா வீட்டுக்கு வீடு இருக்க விஜய் எல்லாம் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாண்டிச்சேரி போனப்போ என்ன விஜய் வந்தாங்க, இல்லை கரூர்லேருந்து தப்பிச்சு திருச்சிக்கு ஓடி போய் ஃப்ளைட்டு ஏறினப்போ எந்த விஜய் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இதில் மாமல்லபுரம் கூட்டத்துக்கு எந்த விஜய் வந்தாங்க? ஒழுங்காக வந்துட்டு ஒழுங்காக போனால் எந்த விஜய் இங்கே வரப்போகிறது கிடையாது, அவன் போயிடுவான். இந்த கரூரில் இந்த பலி நடந்தப்போ என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் நடந்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது சார், அந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விபத்து நடந்த, விபத்து இல்லை பலிகள் நடந்த அந்த பகுதி, அங்கே வந்து கதவை சாத்திட்டாரு இவருடைய வாகனத்தோட, தொடர்ந்து வச்சுருந்தா பார்த்துட்டு போயிருப்போம், அவ்வளோதான். இதில் என்ன வந்து விஜய்க்கு வெளியில் வந்தால் வீட்டுக்கு வீடு வருது, இது வருது. இப்போ சரத்குமார் வந்தால் கூட தான் அவ்வளோ கூட்டம் கூடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஈரோடில் வந்து ஒரு நகை கடை திறக்கிறதுக்கு நயன்தாரா போனப்போ அவ்வளவு கூட்டம். இப்போ விஜய்க்காவது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய அறிவிக்கிற அந்த இது இங்கே போகிறாருன்னா அது வருது. அடுத்து இந்த டிவி யூடியூப் சேனல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் மறுநாள் சாயந்தரம் பேசுகிறான்னா முதல் நாள் காலையிலே போய் டேரா போட்டு உட்காந்துடுறான் லைவ்னு. இந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப இதுக்கு வர கூட்டத்தை விட எந்த வித அறிவிப்போ விளம்பரமோ இல்லாமலேயே நயன்தாராவுக்கு வந்துச்சு, உள்ளூர் மக்கள் மட்டுமே. அப்போ அத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்களா நயன்தாராவுக்கு? அதே மாதிரி தமனாவுக்கு வந்துச்சு சேலத்தில் புடவை கடைக்கு. இது என்ன இது வந்துடுவாங்க, நடிகர்னா வரதான் செய்வான், 4 பேர் பார்ப்பான், ஆனால் பார்த்தோன்னே ஓட்டு போட்டுருவானா? இதெல்லாம் இளைஞர்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறது. இளைஞர்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க, எல்லாருமே 100க்கு 90 பேர்னு வைங்க, 99 பேர் வைங்க இருப்பாங்க. அவன் என்ன செய்வான்னா, ஓடுற பஸ்ஸில் ஏறுவான், ட்ரெயினில் ஏறுவான், குதிப்பான், டாப்பில் ஏறுவான், இதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அந்த வயசில் வந்து என்னன்னா ஒரு விதிமீறல் பண்ணுறதுல ஒரு மனசில் ஒரு உற்சாக கிளர்ச்சி இருக்கும். உற்சாகங்கிறத விட கிளர்ச்சி. ஓகே, இது இயல்பு. ஆனால் இந்த தாண்டி அவன் யோசிப்பான். நீ சினிமாவில் வர்ற பார்த்தோம் ரசித்தோம், நீ நிஜத்தில் என்ன பண்ணுன்னு கேள்வி பார்ப்போம். ஒட்டுமொத்த இளைஞர்களும் முட்டாளா? நான் வந்தால் வீட்டுக்கு வீடு வந்துருப்பான், வந்து வேடிக்கை பார்த்தா பார்க்கலாம், வீட்டுக்கு வீடு கூட வரமாட்டான், வேடிக்கை பார்க்க. இன்னொரு இது லாஜிக்காகவே சொல்கிறேன், இது ஆதவர்ஜி நான் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறத வச்சுக்குவோம், அப்படி நான் நம்பலை, வச்சுக்குவோம். இப்போ அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு ரஜினி ரசிகன் இருக்க மாட்டானா, வீட்டுக்கு ஒரு கமல் ரசிகன் இருக்க மாட்டானா, வீட்டுக்கு ஒரு சிம்பு ரசிகன் இருக்க மாட்டானா, வீட்டுக்கு ஒரு அஜித் ரசிகர், வீட்டுக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர், இவங்க எல்லாமே இந்த ரசிகர்லாம் விஜய்க்கு எதிரால இருக்காங்க. அப்போ விஜய்க்கு ஒரு ஓட்டு விழுதுன்னா எதிர்த்து 5 ஓட்டு விழுவுமே, அப்புறம் எப்படி உங்கள் நோக்கம் நிறைவேறும்? இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து குறிப்பாக சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதாவது வந்து இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க, அது உங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் மக்கள் வந்து எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போனால் நீங்கள் கருத்து கணிப்பெடுப்ப ஒரு வீட்டுக்கும் போனீங்கன்னா கண்டிப்பாக தாவேக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் நம்பாட்டினா வந்து விஜய் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார். அதாவது சிஎம் சார் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து ஒரு காணொலியில் வந்து பேசினார், இங்கே இருக்க என்னோட அமைச்சர்கள் வந்து பண்ணுறதுனால எனக்கு பாதி தூக்கம் போகுது. ஒரு நாள் அசந்து அவர் தூங்குவார் இல்லையா, அப்போ தூக்கத்தில் போய் எழுப்பி கேளுங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. அப்போ அவரே வந்து விசில் சின்னம் தான் சொல்லுவார். ஐயோ, சிறுபுலத்தனமான சினிமா டைலாக்காக இருந்தால் கூட வந்து ஏதோ சகிச்சு தொலையலாம். இதெல்லாம் என்ன பேச்சு, என்னங்க யார் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. நம்ம ஒரு பொது இதாக இருக்கிறனால திட்டவும் முடியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் என்னென்னா ஒட்டுமொத்த மக்களையும் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான். இது இல்லாத கற்பனையை பேசுகிறது, உருப்படியான விஷயத்தை விட்டுறது. அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, இந்த கருத்து கணிப்புங்கிறதே வந்து ஒரு மோசடி. அது யார் ஜெயிக்கிற மாதிரி சொன்னாலும் யார் தோக்குற மாதிரி சொன்னாலும், நான் கட்சிக்குள்ளே போகலை, முடிவுக்குள்ள கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு மோசடி. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று குறிப்பிட்ட நாளில் வந்து உருப்படியான ஒரு கிட்டத்தட்ட உருப்படியான ஒரு கருத்து கணிப்பாக தான் தேர்தல் நடக்குது. ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு போடுறான்னு வச்சுங்களேன், அது ஒரு குறிப்பிட்ட எல்லாருமே ஓட்டு போட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஓரளவு சரியாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு, அதான் முடிவு, அதான் தேர்தல். நீ அதுக்கு முன்னாடி 1 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் ஒரு 100 பேரை போய் எடுத்துட்டு அதை கருத்து கணிப்புன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த 100 பேர் தான் அந்த 1 லட்சம் பேருடைய பிரதிபலிப்புன்னு சொல்கிறது வந்து அறிவியலுக்கு புறம்பானது. அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது அக்ரணி பொருளுக்கு, உயிரற்ற பொருளுக்கு, ஜட பொருளுக்கு ஒத்து வரும். மனிதனுக்கு ஒரு ஒவ்வொருத்தனையும் ஹியூமன் பீயிங் தனித்தனி சிந்தனை உள்ளவன், தனித்தனி செயல்பாடு உள்ளவன். ஆக இந்த மாதிரி வாக்கெடுப்புன்னு சொல்லி வந்து கருத்து கணிப்புங்கிறதே ஒரு மோசடி ஒன்று. அடுத்தது, இவன் போய் கேட்குறான்ல நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு, கேட்குறப்ப உண்மையை சொல்லுவாங்கிறதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சி மெஜாரிட்டியாக எல்லாரும் ஆதரவாளராக இருக்காங்க, இவன் மாட்டி போட போகிறான்னா அந்த அத்தனை பேர் இருக்கிறப்ப அதை உண்மையை சொல்ல முடியாது, வீணா மன விரோத வரும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அவன் மாற்றி சொல்லுவான், ஆனால் ஓட்டு போடுறது வேறு. அப்போ அதில் வந்து உங்களுக்கு உண்மையான ரிசல்ட்டு கிடைக்காது.
இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்கும்னு சொல்லி கருத்து கணிப்பு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன செய்வான், அந்த கட்சிக்காரன் பல பேரை, விடுப்பா நமக்கு தான் ஜெயிக்க போகுது, எதுக்கு ஓட்டுக்கு போடணும் அப்படின்னு இவன் ஒதுங்கிடுவான். அந்த தோக்கிற கட்சின்னு கணிப்பு வருது இல்லை, அவன் என்ன செய்வான், ஓட்டு போட வேணான்னு நினச்சவனு போய் ஐயோ நம்ம கட்சி தோத்துருமா, அப்போ நம்ம போய் ஓட்டு போடுவோமா. ஆக இந்த கருத்து கணிப்புக்கு நேர் எதிர்மாறாதானே நடக்கும். ஆக இது எந்த விதத்திலையுமே இந்த கருத்து கணிப்புங்கிறது உண்மை கிடையாது. இப்போ ஜோதிடர் பார்க்குறோம்ல, ஜோசியம் பார்க்குறோம் இதில், அதில் வந்து என்ன எக்கு தப்பா 1-2 நடந்துடும். அது சந்தர்ப்ப சூழலால் நடக்கிறது. அவன் சொல்லுவான் ஒரு கணக்கு, புதன் 7வது வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் 4வது வீட்டில் இருக்கிறாரு, என்னமோ தான் போய் நேராக போய் பார்த்துட்டு வந்து வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டு வந்த மாதிரி. இதெல்லாம் எத்தனை நடந்திருக்கு? இந்த போன எலெக்ஷன்லேயே எல்லாருமே என்ன சொன்னாங்க, வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர மாட்டார் அப்படின்னு ஜாதகக்காரன் அது இதுன்னா எல்லாம் சொன்னாங்க. அப்படி நடக்கலை. அதுக்கு முன்னாடி வந்து ஷெல்லி, பாஜகவுடைய அறிவியல் பிரிவு அவர் தலைவர், அவர் சொன்னார் ஜோதிடம் கணிச்சு ரஜினி வந்து கட்டாயமாக அது கட்சி ஆரம்பிப்பார், வந்துடுவார் அப்படின்னு. எங்கே வந்தார்? அதனால் அந்த மாதிரி ஜோசியமார் தான் கருத்து கணிப்பு. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.